ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 24:44. மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 24 verse 44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நினையாத நாளிகையில் வரப்போகிறார். Our Lord Jesus is going to come on a particular time which we don't expect him to come. You may have a lot of expectations from God to do in your life, but only one thing is exemption from the expectation is the coming of our Lord Jesus Christ. He will not tell you when he is going to come, because he doesn't know when he is going to come. Even he doesn't know when he is going to come back. So we need to be ready at any time. Anytime he will come. Dear children of God, it is not only for us to be ready, we need to make others also be ready. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறரையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும், நாமும் ஆயத்தமாக வேண்டும். இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் மக்கள் ஆயத்தமாகுவாங்க. நேர்முக தேர்வுக்கு ஆயத்தமாகுவார்கள், வெளியூர் பிரயாணத்திற்கு ஆயத்தமாகுவார்கள், பரீட்சைக்கு தேர்வுக்கு ஆயத்தமாகுவார்கள், எல்லாவற்றுக்கும் ஆயத்தமாகுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு யாருமே ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? ஆண்டவர் வருவார், எப்ப வருவார்னு தெரியாது, அவர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. Dear children of God, we are getting ready to face the exam. We are getting ready to face the job interview. We are getting ready to go travel, but we don't get ready for the coming of our Lord Jesus. It is very pathetic. We need to be ready always, and we need to get others to ready also. There are times people don't believe in the word of God. There are times people do not walk according to the word of God. These are the signs that they are not ready. If they believe in the word of God, they will walk according to the word of God. If they believe in the word of God, they will do according to the word of God. Then they'll be ready for the coming of the Lord, which is very important. ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்வோமே என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய வருகையில் நாம் காணப்படுவோம். அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை, அதன்படி செய்வதும் இல்லை, அதனால அவர்கள் ஆயத்தப்படவும் இல்லை. இன்றைக்கு நாம் ஆயத்தமாகுவோம், பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்க எங்களோடு பேசின தயவிற்காய் ஸ்தோத்திரம். அப்படி வருகை எப்பொழுது வேண்டுமென்றாலும் இருக்கலாம், எந்த நாளிகையில் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். நாங்கள் அந்த வருகையில் காணப்படவும், அவரோடு கூட நாங்கள் பறந்து செல்லவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், உங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பலப்படுத்தும், நீரே எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை நீர் தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.